பரபரப்பான சூழலில் தயார் நிலையில் தற்பொழுது கரூர் தேர்தல் களம் இருக்கிறது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் காத்துக்கொண்டு உள்ளனர். குறிப்பாக தமிழகத்திலேயே கரூர் சட்டமன்ற தொகுதியில்தான் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதேபோல் தேர்தலில் பதிவான வாக்கு வித்தியாசத்தில் கரூர் மாவட்டம்தான் முதலிடத்திலும் உள்ளது. தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணியானது தலவப்பாளையத்தில் உள்ள குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக உள்ளது. இதில் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 8,51,690 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக சுமார் 1,111 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் 2,14,847 வாக்காளர்களும், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 1,79,418 வாக்காளர்களும், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1,87,692 வாக்காளர்களும், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் 2,07,999 வாக்காளர்களும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மேலும் தமிழகத்திலேயே அதிக வாக்குப்பதிவான மாவட்டம் கரூர் மாவட்டம் எனவும் பெயர் பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணும் பணிக்கான 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அரவக்குறிச்சி 20 சுற்றுகளும், கரூர் 21 சுற்றுகளும், கிருஷ்ணராயபுரம் 20 சுற்றுகளும், குளித்தலை 21 சுற்றுகள் என முறைப்படி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. மேலும் சம்பவங்கள், அதாவது அங்கு ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க 3 அடுக்கு பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பிற்காக 3 கம்பெனி ராணுவத்தினர் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.